நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு சில்வரோட பிரைஸ் அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 8% இன்னைக்கு சில்வரோட பிரைஸ் அதிகமாயிருக்கு. சூப்பரான லாபம் வந்து கொடுத்துருக்கு. அதை பத்தி பார்ப்போம். ஆட்டோ செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்னைக்கு கீழே போயிருக்காங்க. அதுக்கு ஒரு அப்டேட்டே இருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திராலாம் கிட்டத்தட்ட 4% நெகட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் பார்ப்போம். விப்ரோ ஷேர் இன்னைக்கு நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி வந்து பார்க்கலாம். சிட்டி யூனியன் பேங்க் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தியும் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாக்கை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் போனாங்க. மறுபடியும் நெகட்டிவ் வந்தாங்க. மறுபடியும் பாசிட்டிவ் போனாங்க. ஆனா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 புள்ளி பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 0.7% பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. பரவாயில்லைங்க. காலையில வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் நெகட்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, அதானி என்டர்பிரைசஸ் இருக்காங்க, கிராசிம், அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல எம்என்எம், கோட்டக் பேங்க், ஏசியன் பெயிண்ட், எட்டர்னல், மேக்ஸ் ஹெல்த் இருக்காங்க. பார்ப்போங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆக போகுது. நாளைக்கு நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் பாசிட்டிவ்ல இருந்தால் நல்லா இருக்கும். சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெகட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. நேற்று திங்கக்கிழமை கூட யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் தொடர்ந்து 3 நாள் லீவில் இருந்துச்சு. இன்னைக்கு அதை ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. கிட்டத்தட்ட 320 ரூபா பக்கத்தில் இந்த சில்வர் பீஸ்ல ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போனாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 318 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகும்போது 8%க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சமாக கீழே வந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அதோட ஹைக் பக்கத்தில் வந்துட்டாங்க. யாரெல்லாம் சில்வர் அண்ட் கோல்டு வாங்கியிருந்தாங்களோ நல்ல ஒரு லாபம் இப்போ வந்து கொடுத்துருக்கும். போன வாரம் வந்து மார்க்கெட் வந்து கீழே போனுச்சு. அதாவது போன வாரம் நிறைய பேர் சில்வர் வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 18% கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் வந்து ஆக போகுது. போன வாரம் யாராவது சில்வர் வாங்கியிருந்தா கூட நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. பார்ப்போங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்கு. ட்ரம்ப் பேச போறாருன்னு இருக்கு. அதுக்கப்புறம் டாரிஃப்ல ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் இருக்கு. மேபி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்போம். நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கெல்லாம் மேலே போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கெல்லாம் கீழே போணுச்சுன்னா காசு இருந்துச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்னாவே மேலேயும் கீழேயும் போக தான் செய்யும். எப்பயுமே நம்ம நல்ல கம்பெனியை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால இதே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ் இருந்தாங்க. வேதாந்தா கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 0.39% பாசிட்டிவ். நேஷனல் அலுமினியம் 2.5% பாசிட்டிவ். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.88% வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனேயே சில்வர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க. அப்போ வந்து ரிசல்ட்டும் இந்த தடவை சூப்பரான ரிசல்ட் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே சில்வரை ப்ரொடியூஸ் பண்ண தான் சில்வரை வந்து விற்றுக்கிட்டு இருக்கனால இவங்க இந்த குவார்ட்டர் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு லாபம் வரது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது இன்னமும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ சில்வரோட ப்ரைஸ் எல்லாம் கீழே போகுது அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் கீழே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. விப்ரோ ஷேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. அது காரணம்னா அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து தராங்க. டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ்டேட்டு 27 ஜனவரி 2026 ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் டிவிடெண்ட் வந்துடும். கம்பெனி பாலிசி படி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக கிரெடிட் ஆகிடும். இதுக்கு முன்னாடிலாம் வருஷத்துக்கு 1 ரூபா தாங்க ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க 2023-24 ஒரு ஷேருக்கு 1 ரூபா தான் டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 இருந்து அதாவது போன வருஷத்துல இருந்து இவங்க டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. இது சூப்பரான ஒரு பாசிட்டிவாக இருக்கும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 300 ரூபாய் 350 ரூபாலாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 232 ரூபாயில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.5%க்கு மேலே போகுதுங்க. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. அடுத்த தடவை ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு தான்.
ஆனால் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது விப்ரோவோட growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட 4.5% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது காரணம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டாக இந்த டிசம்பர் குவார்ட்டரில் 7,060 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5,568 கோடி தான் லாபம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் 2024 6,779 கோடி ப்ராஃபிட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் குவார்ட்டர் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போதும் சரி, இந்த தடவை சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேங்க்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 26 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 38,805% வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிருக்கு. அதாவது 388 மடங்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்னு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க் இது எல்லாமே நல்ல ஒரு growthல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது பாரத் ஹோக்கிங் கோல் லிமிடெடு. இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு லிஸ்ட் ஆனாங்க. ஐபிஓ முடிஞ்சு கிட்டத்தட்ட 95% லிஸ்டிங் கெயினில் வந்து ஓப்பன் ஆனாங்க. நல்ல ஒரு லாபம் யாருக்கெல்லாம் கிடச்சதோ நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் ஐபிஓ கிடச்ச உடனே நல்ல ஒரு லாபத்தில் வந்து விற்றுட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட அந்த 45 ரூபா அந்த லிஸ்டிங் ப்ரைஸில் இருந்து இப்போதைக்கு 37 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக இருந்தாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதாவது ஐபிஓ ப்ரைஸை விட கீழே போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். ஐபிஓ ப்ரைஸ்னால் 26 ரூபா அப்படிலாம் கிடையாதுங்க. லிஸ்டான ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக வந்து இருப்போம். 100 கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 90 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்றுட்டு வெளியே போவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் சேல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஆட்டோ செக்டார் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆட்டோ பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது காரணம் என்னென்னா நம்ம இந்தியா யூகே கூட இருக்கக்கூடிய டீலர் கிட்டத்தட்ட 6 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகியிருக்காங்க. அதாவது யூகேக்கு நம்ம இந்தியாவிலேருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மொபைல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது காரை வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியும் ஏற்றுமதி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறதை கிட்டத்தட்ட 6 மடங்கு வந்து அதிகமாக்கியிருக்காங்க நம்ம இந்தியா. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா யூரோப்பியன் ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாமே அவங்களோட காரை அதிகப்படியான காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கார் நிறையா வரும். அப்படி வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனியான மஹேந்திர அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸு இந்த கம்பெனிக்கெலாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது அது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான கார் இம்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை வந்து கம்மி பண்ணுறது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனாலையும் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து கீழே போயிருக்கு. ஆனால் பாசிட்டிவும் இருக்குது. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 6 மடங்கு அதிகமாக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இம்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து கம்மி பண்ணியிருக்கனால இதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆட்டோ செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஏற்கனவே நம்ம ஆட்டோ செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் அதோட ஹையிலேருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ஹை ப்ரைஸில் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப லாஸில் இருக்காங்க. இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தனால இன்னும் வந்து கீழே போயிருக்கு. இதெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். ஏதாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும். அதாவது மார்க்கெட் கீழே இருக்கிறப்ப ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அது ஒரு பேட் நியூஸ் அப்படின்ற மாதிரி கீழே கொண்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு புல் ரனில் இருக்கும்போது என்ன தான் கெட்ட நியூஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே கொண்டு போவாங்க. இது எப்பயுமே இது வந்து நார்மல் தான். என்ன இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2-3 நாளைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பிஎஸ்சி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2,741 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் லாபம் எடுத்தா என்ன, நஷ்டம் எடுத்தா என்ன, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எப்பயுமே லாபத்தில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போதும் விற்கும் போதும் இல்லைனா ஒரு செக்யூரிட்டியை வாங்கும் போதும் விற்கும் போதும் மியூச்சுவல் ஃபண்டு இல்லைனா ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த பிஎஸ்சி. நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு பிஎஸ்சியோட க்ரோத் வந்து இருக்கும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி பிஎஸ்சி இவங்க 2 பேர் தான் ரொம்ப பெரிய பிளேயராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் வந்து மெயினாக வந்து இருக்குது.
இவங்களோட மார்க்கெட் கேப் 1,11,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 62 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 60 இருக்குது. ROC 46%, ROE 36%, ROIC 93% இருக்குது. OPM 56% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ₹864 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.88 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0. பிரைஸ் டு புக் வேல்யூ 21 வந்து இருக்காங்க. இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3000 பக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 60க்கு வந்துருச்சு. அதாவது இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 39% இருக்காங்க. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 110% வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 110% லாஸ்ட் 5 வருஷமாக அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 18% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் இல்லாமல் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் தான் இருக்காங்க. இந்த தடவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படி விவசாயம் மறுபடியும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனிங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்க வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்க தான் போகிறாங்க. இதில் எனக்கு வாய்ப்பாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ இதோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ பிஇ ரேஷியோக்கு வந்திருக்கு. அதாவது இதோட ஹிஸ்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணும்போது 100 பக்கத்தில் இருந்த பிஇ ரேஷியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. மேபி இது நமக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் ₹468 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். கீழே போனால் அந்த 425 430 போய் டச் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 450 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸாக வந்து எப்பயும் வச்சிருக்கு. அதே மாதிரி அதிகமான ₹500 பக்கத்தில் போகுது. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போ இந்த 468 அப்படிங்கிறதுலாம் இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹680 இருந்தாங்க. ₹680 இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹468 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே போனச்சுன்னா ₹450 வரைக்கும் போகுது. ஸோ 450 போனச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுவும் சூப்பரான ஒரு கம்பெனிங்க. நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட கையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸ் வரும்போது நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வாங்கணுன்னே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போல்லாம் மேலே போகாதுங்க. நம்மளோட ஒரே வேலை என்னன்னா சூப்பரான கம்பெனியாக இருக்கணும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து ஒரு 30% 40% கீழே வந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டா போது மேலே போகிறது வந்து மார்க்கெட் வந்து பார்த்துக்கும். மேபி நம்ம வாங்கின உடனே ஒரு மாதத்துலேயே இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா 2 வருஷத்துலேயே கூட போய் இன்க்ரீஸ் ஆகலாம். அது நம்மளால் சொல்லவே முடியாது. நம்மளோட ஒரே வேலை நல்ல ப்ரைஸ் வந்துச்சா நம்ம வாங்கினோமா நம்ம அமைதியாக இருந்தாவே போதும். அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து பக்கத்தில் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 2ஆம் தேதி தான் தர போகிறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருந்தது. இந்த பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட் கேப்பை 21,000 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 17 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 14 இருக்குது. புக் வேல்யூ ₹134. டிவிடெண்ட் ஈல்டு 0.71%. ROCE 6.86% இருக்குது. ROE 12.6% இருக்குது. ROIC 6.86% இருக்காங்க. OPM 69% வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 187 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.26 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7.22 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே தான் வந்து இருக்குது. இது நார்மல் தான். பேங்காக இருந்தாலும் சரி ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி எப்பயுமே டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. பிஇஜி ரேஷியோ 1.26 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.10 வந்து இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growthலாம் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 10%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வந்து இருக்குது. ஆனால் இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 68% வந்து அதிகமாக இருக்குது. இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது 74% வந்து அது ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதாவது ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் கிட்டத்தட்ட 68% தான் அவருக்கு வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இதுவே போன வருஷம் ஒருத்தர் இதை வாங்கியிருந்தா கூட 74% தான் ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 74% அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிட்டர்னு. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கவங்களுக்கு 68% அப்படிங்கிறது கம்மியான ரிட்டர்ன். இதனால தான் என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நல்ல ஒரு லோ ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமே கிடச்சிரும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சில்வர் பீஸு நல்ல ஒரு லாபம் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸை அப்படியே பாசிட்டிவாக போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.